guys, எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் டிராவல் vlogger. நாம ஒரு பஸ் ஜேர்னி பண்ணி, அதாவது மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி பண்ணாங்க. அந்த வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சண்டையா போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன்லேயே வருதுங்க. மதுரையிலேருந்து கிளம்பிச்சு நம்ம பஸ். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். கைஸ், நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே சிட்டி அவுட்ரு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பிடிச்சிருக்கிற ரூட் பார்த்திங்கன்னா NH 87ங்க. NH 87 நம்ம பிடிச்சிருக்கோம். இது ஒரே ரோடு தாங்க. ராமேஸ்வரம் வரைக்கும் நம்ம இந்த NHல தான் போக போகிறோம். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் க்ரௌடெல்லாம் இல்லைங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஐ திங்க், அவ்வளோதான். கைஸ், நம்ம பஸ் பார்த்திங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்டுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது மானாமதுரைங்க. இங்கெல்லாம் நம்ம பஸ்ஸுக்கு ஸ்டாப்பே கிடையாது. ராமநாதபுரம் மட்டும் தாங்க இடையில ஸ்டாப். பாயிண்ட் டு பாயிண்ட்டுங்கிறதுனால பார்த்திங்கன்னா மானாமதுரை அவுட்ஸ்கட்ஸில் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோங்க. ஃபுல்லாக நம்ம NHல மட்டும்தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். பயங்கரமான ஸ்பீடில் போயிட்டுருக்கு.
பார்த்திங்கன்னா பரமக்குடி அவுட்ஸ்கட்ஸில் நம்ம வந்து போயிட்டுருக்காங்க. எல்லாம் அந்த சின்ன சின்ன ஊரில் வரும் இல்லைங்களா, அதுக்கு எல்லாம் ஒரு பெரிய மேம்பாலம் இருக்குது. அந்த மேம்பாலத்து மேலே ஏறி நம்ம பஸ் வந்து சிட்டியை டச் பண்ணாமல் அப்படியே போயிடுறாங்க. ராமநாதபுரம் சிட்டிக்குள்ளார நம்ம வந்து இப்போ என்ட்ரு ஆகிருக்கோங்க. ராமநாதபுரம் சிட்டி இது. பஸ் ஸ்டாண்டு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டு. ராமநாதபுரம் சிட்டிக்குள்ளார நம்ம இப்போ வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்டு. எல்லா கடை வீதியில் பயங்கர க்ரௌடாக இருக்குது. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் இல்லைங்க. நல்ல மரங்கள்லாம் வச்சு பிடிப்பிச்சு நல்ல சூப்பராக இருக்குங்க. நல்ல தணல். கைஸ், நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்திருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் வரதே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பஸ்ஸில். சூப்பருங்க. அது சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான். உள்ளே வந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட். நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வந்து ரீச் ஆகிருக்காங்க. ராமநாதபுரத்தில் நம்ம பஸ் நிற்கிது. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம பஸ் கிளம்பிச்சு.
கைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பனைமரத்துக்கு நடுவில் அந்த பக்கம் வந்து கடல் ரொம்ப நியர்பை தான் இருக்குது கடல். பனைமரங்கள் வந்து ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக வந்து ஓரத்தில் பனைமரம் இருக்கிறது தான் நமக்கு வந்து அவ்வளோ கிளியராக வந்து தெரியலைங்க. பட் கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது பார்க்குறீங்கள. கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம வந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து அந்த பாம்பன் அந்த பஸ் போகிற அந்த பிரிட்ஜு ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த பிரிட்ஜில் நாம் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த பாலத்தில் ட்ராவல் பண்ணுறேன். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. கைஸ் நம்ம வந்து அந்த பாலத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் போகிறேங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. லிட்ரலி நான் வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட், அதாவது இந்த பஸ்ஸு ட்ராவல்ஸு இதெல்லாம் போகிறேன். இந்த பாலத்தில் போகிறது இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம். எத்தனையோ தடவை நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். புதிய பாலம், பழைய பாலம், 2 பாலத்துலேயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோங்க. பட் இந்த பஸ் போகிற இந்த பாலத்தில் நம்ம வந்து இன்றைக்கி தான் ட்ராவல் பண்ணுறோம். செம்ம எக்ஸைட்மெண்ட் அண்ட் சூப்பரான ஒரு ஜேர்னிங்க இது லிட்ரலி. இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறத பார்த்தீங்கன்னா பழைய பாம்பன் பாலம், இப்போ புதுசாக கட்டியிருக்கிற ரயில்வே பாலங்க. 2 பாலத்துலேயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். பட் இந்த பஸ் போகிற இந்த பாலத்துலேருந்து அந்த பாலத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். தேங்க்ஸ் காட், சூப்பருங்க. வாவ், வேறு லெவலுங்க. ஐயோ, அப்படியே அந்த பாலத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன்.
கைஸ் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பஸ்ஸில் வந்து ராமேஸ்வரம் வந்தாங்க. சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து டாட்டா பை பை சொல்லிக்கிறேன். நான் உங்கள் சஞ்சு. பாய்.